என்ன பண்ணும்? அக்கா கிளப்புக்கு போயிருக்காங்க. இந்த சாவி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன அப்படி தூக்கம்? தூக்கம் இல்ல, துக்கம். ராத்திரி 12 மணிக்கு மேல என் பொண்டாட்டி வீட்டுக்கு வரான்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சு எனக்கு என்ன? மயில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்ல. பனைமரத்துக்கு இருந்து பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. இது நீ இங்க வந்த முதல் நாள். இந்த வீட்டுல இருட்டும் விளக்கத்தான் உன்னை கூட்டு வந்தேனே தவிர விளக்கு அணைச்சப்புறம் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறதுக்கு இல்லை. செத்து போன என் மனைவி விட்டுட்டு போன கடமைகளை மட்டும் செய். நான் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். ஐ மீன் மான மரியாதைக்கு மதிப்பு கொடுப்பேன். அந்த மான மரியாதை மத்தவங்களுக்கும் இருக்கு. நீங்க ஏன் வழியில இருப்பீங்கன்னு நினைச்சுதான் என்ன பெத்தவங்க விருப்பத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என் பொது வாழ்க்கைக்கு அப்பவாதம் கற்பிக்க வேண்டாம். லுக், நான் உன்னை விட முற்போக்கானவன். அதனாலதான் விவாகரத்தான உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாகரிகம் தேவைதான், ஆனா அது அளவுக்கு மேல போகக்கூடாது. Women, they are appointed as wives, promoted as mothers and retired as grandmothers. ஓய்வு கிடைக்கும் நேரத்தை உன் மாதிரி பணக்கார பெண்களுக்கு எப்படி செலவழிக்குதுன்னு தெரியல. அதான் இப்படி கேள்வி காப்பார் இல்லாம சுத்துறீங்க. முதல்ல உன் குடும்பத்தை கவனி, அப்புறமா ஊருக்கு சேவை செய். இது முதல் தடவைங்கிறதுனால பொறுமையா போறேன். உன் போக்க மாத்திக்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிருப்பேன். கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமயே பேசுறீங்களே. இதோ பாரு, நான் ஒண்ணு ஏங்கிட்டு கிடக்கல. நான் சிரிச்சு வாழ விரும்புறவன். மத்தவங்க என்ன பார்த்து சிரிக்க வாழ விரும்பல. இப்ப உனக்கு பணம், படிப்பு, இளமை, ஈகோ எல்லாம் இருக்கு. அதனாலதான் இப்படி திமிரா நடந்துக்கிற. என்னைக்கு நீ உன் புருஷனையும் புருஷனோட தேவையும் புரிஞ்சுக்கிட்டு நீயா உணர்ந்து திரும்பி வரையோ அன்னைக்கு தான் அந்த 2 கட்டில சேரும். ஓ வாங்க, உட்காருங்க. மாப்பிள்ளை, அருணாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எதுக்கு? குப்பத்தை சீர்திருத்த போறோம். குப்பத்தை சீர்திருத்த போறீங்களா? இங்க குடும்பம் சீரழிஞ்சுகிட்டு இருக்கு, அதை மறந்துட்டீங்களே. இந்த பாருங்க, நீங்க சமூகத்துக்கு சேவை செய்யறவங்க. உங்க புருஷன் சட்டம் படிச்சவரு. நீங்க 2 பேரும் வற்புறுத்தி கேட்டதுனாலதான் நான் அருணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை ஓரளவுக்கு திருத்திக்கிட்டு வரேன். பூர்ணமா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணா அவளை மாத்த உங்க உதவி தேவைப்படுது. என்ன செய்யணும் சொல்லுங்க மாப்பிள்ளை. இனிமே நீங்க இங்க வரக்கூடாது. வாழற பொண்ண தாயே கெடுக்க கூடாது. என்கிட்ட அருணாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்ப அவளுடைய முதல் கணவன் காமாந்தகாரன். பணத்துக்காக அவளை படாத பாடுபடுத்தினா அதனால டைவர்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனா போக போகத்தான் புரிஞ்சுது அவங்களோட பணத்திமிரும் நாகரிக மோகமும் தான் யாரோ ஒரு நல்லவனை அவமானப்படுத்தி விரட்டி இருக்குங்கிற உண்மை. அப்பா அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு ஆட்டம் போட்ட அருணாவை திருத்த முயற்சி எடுத்துக்கிட்டேன். காலப்போக்குல அருணா வாழ்க்கையில அடிபட்டு பொறுப்பை உணர்ந்து தான் பிறந்த பெண் குலத்துக்கு தகுதி உள்ளவளாயிட்டா. அவ அப்பா இறந்துட்டாரு. அவங்க அம்மாவும் தவற உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவ விவாகரத்து ஆனவங்கிற விஷயத்தை உங்களை தவிர வேற யாருகிட்டையும் நான் சொல்லல. ஏன்னா அருணாவுக்கு
தலைகுனிவோ அவமானமோ ஏற்படக்கூடாதே. சார், என்னவோ தெரியல, உங்களை பார்க்கும்போது என் மனசுல ஒரு இனம் தெரியாத பாசம். அதான் இவ்வளவு வெளிப்படையா நான் என் குடும்ப விஷயங்களை பத்தி சொல்லிட்டேன். அந்த பாசத்துக்கு நான் என்னைக்கு கடமைப்பட்டிருப்பேன். இந்தாங்க அங்கிள் ட்ரீட். தேங்க்யூ. இந்தா டாடி. அங்கிள் தவா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே உன்னை பார்க்க நான் அடிக்கடி வருவேன். வாங்க அங்கிள். போலாம். சரி சார். சாப்பிடானு டாடி, திதி கொடுக்கறதுன்னா என்ன டாடி? செத்து போனவங்களுக்கு அவங்க இறந்த நாள் அன்னைக்கு படையல் வச்சு கும்பிடுறது. அது எதுக்காக? படையல் வச்சதெல்லாம் அவங்களுக்கு போய் சேருதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்ல நீ ஏன் மம்மிக்கு திதியே கொடுக்கறது இல்ல? நேத்து பக்கத்து வீட்ல தாத்தா பாட்டிக்கு திதி கொடுத்தாரு. நானும் மம்மிக்கு திதி கொடுக்க சொல்லிட்டேன். நீ இங்கேயே இரு, கடையில போய் வீட்டுக்கு சாமான் அனுப்ப சொல்லிட்டு பாறேன். அங்கிள், அணுக்குட்டி, என்ன இங்க இருக்க? முத்து மாமா கடைக்கு போயிருக்காங்க. நம்ம போலாமா? ம். அனு, அனு சார், 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 அனுவை காணும் சார். என்னப்பா சொல்ற? குழந்தை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப பாப்பாவை சைக்கிள்ல விட்டுட்டு கடைக்கு போனாங்க. திரும்பி வந்து பார்க்கும்போது குழந்தைய காணுங்க. பொறுப்பு வேண்டாம். குழந்தைய தனியா விட்டுட்டு ஏன் கடைக்கு போனேன்? குழந்தைய தேட போங்க. ஏன் சும்மா நிக்கிறீங்க? கைவீசம்மா வீசு கண்ணே கண்ணே, நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே, வாராமல் வந்த வண்ணச்சோலை நீரானே. பள்ளிக்கூடம் போகும் மைனா மைனா, நீ துள்ளி துள்ளி ஓடும் மானா மானா, உன் தாயாக நான் இல்லையே, என் சேயாக நீ இல்லையே. கைவீசம்மா வீசு கண்ணே கண்ணே, நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே, வாராமல் வந்த வண்ணச்சோலை நீதானே, வாராமல் வந்த வண்ணச்சோலை நீதானே. என்றும் வாடாத கொடி முல்லையே, உன்னை தாலாட்ட ஆளில்லையே. என்றும் வாடாத கொடி முல்லையே, உன்னை தாலாட்ட ஆளில்லையே. முத்து மூக்குத்தி வேண்டாம் என்று விட்டு போனாளோ மீனாட்சியே, பெற்ற தாய் நெஞ்சம் கல் நெஞ்சம் ஆனால் உன்னை
தனியாக்கி எங்கேயோ போனாள். சின்ன பாப்பா சிங்கார பாப்பா என்னை பார்த்ததும் புன்னகை பூப்பா. கைவீசம்மா வீசு கண்ணே கண்ணே நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே. வாராமல் வந்த வண்ணச்சோலை நீதானே, வாராமல் வந்த வண்ணச்சோலை நீதானே. தந்தையாகாரம் உண்ணாவிடில் அவன் தாய் போல நீ ஏங்குவாய். கொண்ட பசியார வேண்டும் என்று பிஞ்சு கையாலே சோறூட்டுவாய். உந்தன் பாசங்கள் நான் பார்க்கும் போது உன்னை பாராட்ட வார்த்தைகள் ஏது. பட்டு கண்ணம் பால் வைத்த கிண்ணம் தொட்டு பார்க்கையில் ஆயிரம் எண்ணம். கைவீசம்மா வீசு கண்ணே கண்ணே நீ பிள்ளை தமிழ் பேசு பொன்னே பொன்னே. வாராமல் வந்த வண்ணச்சோலை நீதானே. பள்ளிக்கூடம் போகும் மைனா மைனா நீ துள்ளி துள்ளி ஓடும் மானா மானா உன் தாயாக நான் இல்லையே. சரிதா பத்தியா, உனக்காகவே கஷ்டப்பட்டு கை நீட்டி வாங்கின டிவி ரொம்ப அழகா இருக்குங்க. சரி, நான் டிவி பத்தி ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொல்றியா? முதல்ல டிவியை கண்டுபிடிச்சது யாரு, அதை பார்த்தது யாரு? யாரோ அமெரிக்கால. அமெரிக்காவுக்கு போயிடுங்க. டிவியை கண்டுபிடிச்சது நம்ம நாட்டுலதான். யாரு? முதல்ல டிவியை கண்டுபிடிச்சது கிருஷ்ண பரமாத்மா. அதை பார்த்தது அவங்க அம்மா யசோத. புரியலையா? கிருஷ்ணர் குழந்தையா இருக்கும் போது தன் வாயை திறந்தார். அதுல யசோத 14 லோகத்தையும் பார்த்தா. சோ முதல்ல 6 இன்ச் டிவியில 14 சேனல்ஸையும் பார்த்தவ யசோத. இந்த மாதிரி நீ நானும் எத்தனை சேனல்ஸ் பார்க்க போறோமோ, கலரோ பிளாக் அண்ட் ஒயிட்டோ. நீங்க டிவி வாங்கி கொடுத்தாலும் பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தாலும் நான் உங்க ஆசைக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் ஒன்னும் உங்க ஆசை நாயகி இல்ல. எப்படி பேசுற? இப்படி பேசலனா குடுக்கறத கொடுத்துட்டு துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு போயிடுவீங்க. நானா? என்ன பத்தி ஏன் இப்படி தப்பா நினைக்கிறேன்? எப்படி தப்பா நினைக்காம இருக்க முடியும்? எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன் உங்க மனைவி கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு. பனி கொஞ்சம் குறையட்டும், அப்புறமா கையெழுத்து போடுறேன்ற. குறைஞ்சதுக்கு அப்புறம் லெட்டர் வாங்கிட்டு வாங்க, தாலி கட்டுங்க. அப்புறம் தான் எல்லாம். அப்புறம் தான் எல்லாம். அப்ப அது வரைக்கும் என்னடா அது 2 இடத்துலயும் தவிக்க விடுறாளுங்க. நான் எப்படி அவகிட்ட சொல்லி லெட்டர் வாங்க போறேன்? முருகா, நீ எப்படி மேனேஜ் பண்ண? Before bearing the damage. Thank you. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் கோபால், உட்கார். இன்னைக்கு ஈவினிங் அனுவை கூட்டிட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்க. என்ன விஷயம்? அருணா உங்ககிட்ட சொல்லியா? இன்னைக்கு நவம்பர் 7ஆம் தேதி எங்களுக்கு கல்யாணம் ஆன முதல் ஆண்டு விழா. வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றோம். நீங்களும் அனுவும் தான் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட். உங்கள் வாழ்த்துக்கள் எங்களுக்கு தேவை. Many happy returns. 1978ஆம் வருடம் நவம்பர் மாதம் 7ஆம் தேதியான இன்று திரு ராஜசேகருக்கும் திருமதி அருணாவுக்கும் விவாகரத்து கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இன்னைக்கு நவம்பர் 7. உங்களையும் அனுவையும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். அருணாவை கூட்டு போறேன். கூட்டிட்டு போ. தேங்க்யூ சார். Wish you all the best. Mr. Gopal, best of luck. தேங்க்யூ. ஹலோ. தேங்க்யூ.
டார்லிங். உனக்காகத்தான் இன்னும் கேக்கு வெட்டாம இருக்கேன் தெரியுமா? வாங்க சார். மிஸ்டர் கோபால், அனு இங்கே இருக்கட்டும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறம் வந்து பாருங்க. என்ன சார் வீட்டுக்கு வராதவங்க வந்திருக்கீங்க? இது வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படி? அருணா ஃபீல் பண்ணுவா. அருணா. மிஸ்டர் கோபால், சந்தோஷமான நேரத்துல அவங்களே டிஸ்டர்ப் பண்றாங்க. என்ன சார் இது? நீங்க வந்தாதானே எங்களுக்கு சந்தோஷம். வாங்க சார். வா அனு, வாங்க சார். வெரி குட். ஹலோ ஆண்டி. ஹலோ, வாங்க. ஆண்டி, அங்கிள் இந்தாங்க. குட். அனு கேக் வெட்டலாமா? ம்? முதல்ல வயசு கொடுங்க சார். இந்த அருணா சார நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ராஜசேகர் சார் மாதிரி ஒரு நல்லவர் தர்ற வாழ்த்து 100 கோயில அர்ச்சனை பண்ணி கிடைக்கிற புண்ணியத்துக்கு சமம். எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னைக்கு இப்படியே 2 பேரும் ஒண்ணா இருக்கட்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க சார். சாரி, நான் இதெல்லாம் சாப்பிடுறேன். எனக்கு அவசரமான வேலை இருக்கு. நான் உடனே போகணும். அனு இங்கே இருக்கட்டும். நான் அப்புறமா வந்து கூப்பிட்டுக்கிறேன். அனு, நான் வரட்டுமா? பத்திரமா இருக்கணும். என்ன? கோபால் அங்கிள் கூட இருக்கிறப்போ நீ கவலையே பட வேண்டாம். ஜாக்கிரதையா போயிட்டு வா டாடி. வரேன் வரேன் மிஸ்ஸஸ் கோபால். எல்லாரும் போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஆண்டி, நீங்க ப்ளூ சாரியில ரொம்ப அழகா இருக்கீங்க. எங்க டாடி கூட சொல்லுவாரு, எங்க மம்மி ப்ளூ சாரியில தேவதை மாதிரி இருப்பாங்களா. எங்க மம்மி செத்து போயிட்டாங்க பாவம். அனு, இந்த ஆன்ட்டிய ஓ அம்மா வச்சுக்க. ம்? அனு, நீ எங்க கூடயே இருக்கிறியா? அனு, உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு. ஜாலியா இருக்கலாம். ம்? அங்கிள், எனக்கு கூட உங்களையும் ஆண்டியும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எங்க டாடி ரொம்ப பாவம். அவருக்கு என்னை தவிர யாருமே இல்லை. நானும் அவரை விட்டுட்டு வந்துட்டா அவர் என்ன பண்ணுவாரு? எங்க டாடி கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்களாம். அவங்க எல்லாருக்கும் எங்க டாடி தான் எல்லா ஹெல்ப்பும் செஞ்சாரா. அதுக்கு தான் எங்க மம்மி டாடி கிட்ட கோச்சுக்கிட்டு செத்து போனாங்களாம். அதுக்கப்புறம் யாரும் எங்களை பார்க்க வர்றது கூட இல்லை. எங்க டாடி தான் என்ன வளர்க்குறாரு. அனு, எங்க டாடிக்கு வேலைக்கு நான் தான் ட்ரெஸ் பண்ணி விடணும், நான் தான் சாப்பாடு கொடுக்கணும், நான் தான் தூங்க வைக்கணும், எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கணும். எனக்கு எப்போவாவது அம்மா ஞாபகம் வந்தா உனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான் சொல்வாரு. நீங்களே சொல்லுங்க ஆண்டி, அவரை விட்டுட்டு நான் வர முடியுமா? அனு, இந்த பொம்மை வச்சுக்க. தேங்க்யூ அங்கிள். வா இங்க உட்கார். இந்த பொம்மையை பேச சொல்லட்டுமா? எப்படி? ஹை. இங்க வச்சுக்க. பாத்தீங்களா, நான் சொன்னது சரியா போச்சா? டாடி வந்தாச்சு. என்ன பிரிஞ்சு 1 மணி நேரம் கூட தனியா இருக்க மாட்டாரு. வரட்டுமா? See you uncle. Bye aunty. பாய். Good night. Sweet dreams. அனு, மெதுவா விழுந்து போற. அனு, பார்த்து மெதுவா. ஏன் டாடி, கொஞ்சம் ஆண்டியும் அங்கிளும் எவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க தெரியுமா? என்ன அவங்க கூடவே இருன்னு சொன்னாங்க. நீ வரலன்னா கொஞ்ச நேரம் இருந்திருப்ப. இத பாத்தியா, ஃபாரின் பொம்மை.
அங்கிள் கொடுத்தாரு. வரேன் மிஸ்டர் கோபால். குட் நைட். வரேன் அங்கிள். ஓகே அனு. டாடா சீரியோ. அருணா குணம் மாறிடுச்சு. இன்னியோட விரதத்தை முடிச்சிட வேண்டியதுதான். ஹலோ, ஆமா கோபால் பேசுறேன். அருணா, இன்னைக்கும் நமக்கு கொடுத்து வைக்கல. டென்ஷன் ஆகாத. உங்க அம்மாவுக்கு பக்கவாதம் வந்துருச்சு. வா போலாம். ஏன் அப்படி பாக்குற? அம்மா வீட்டுக்கு போக கூடாது, அம்மாவையே பார்க்க கூடாதுன்னு சொன்னவன் இப்ப போகலான்னு சொல்றானேன்னு பாக்குறியா? அருணா, நான் உங்க அம்மாவை வெறுக்கல, உங்க அம்மாவோட போக்கத்தான் வெறுத்தேன். வா போலாம். கை விளக்கலம்மா. மாப்பிள்ள, நாடு ஆட்டத்துக்கு ஆண்டவனே கை கால்களை அசைக்க முடியாம படுக்க வச்சுட்டான். இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசக்கூடாது. சீக்கிரம் குணமாயிடும். நாங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறோம். உனக்குதா எவ்வளவுப்பா? 2 ரூபா. அப்படியா? இந்தா. இன்னைக்கு எப்படி என் கையெழுத்த வாங்கிடுறேன். நாட்டரசன் கோட்டையில் நான் பிடிச்ச நாட்டுக்கட்ட என் பொஞ்சாதி நீதானடி, அடியே பொஞ்சாதி நான் தானடி. நாட்டரசன் கோட்டையில் நான் பிடிச்ச நாட்டுக்கட்ட என் பொஞ்சாதி நீதானடி, அடியே பொஞ்சாதி நான் தானடி. பசப்புற சும்மா சும்மா படுத்துற எம்மா எம்மா உடம்புக்கு ஆகாதம்மா. பிறந்தது ஒண்ணு ஒண்ணு, அடுத்தது எப்ப கண்ணு இடைவெளி ஏராளம்மா. என் நாட்டரசன் கோட்டையில் நான் பிடிச்ச நாட்டுக்கட்ட என் பொஞ்சாதி நீதானடி, அடியே பொஞ்சாதி நான் தானடி. அந்தே ராஜாத்தி உன்னை போலொரு அழகியும் இல்லையே. சின்ன மேலாடை சிந்து பாடிட நடக்கிற முல்லையே. பாபா பாபா அந்தே ராஜாத்தி உன்னை போலொரு அழகியும் இல்லையே. சின்ன மேலாடை சிந்து பாடிட நடக்கிற முல்லையே. ஒன்ன நினைச்சா பிறக்குதடி கவிதை. சில சமயம்
கலக்குதடி மனது நாட்டரசன் கோட்டை இல்ல நான் பிடிச்ச நாட்டுக்கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே பொஞ்சாதி நான் தானடி நான் இருக்கும் பேட்டையிலே நடவையிலும் இளமையிலே என் கண் பார்வை உன் மீதுதான் கிளியே உன் பார்வை என் மீதுதான் ஒதுங்குற ஒட்ட ஒட்ட பதுங்குற கட்ட கட்ட அணைச்சுக்கவோ மாமந்தான் ஒருத்திய மச்சான் மச்சான் நினப்புல பச்சான் பச்சான் புரிஞ்சுக்க ஸ்ரீராமந்தான் ஒதுங்குற ஒட்ட ஒட்ட பதுங்குற கட்ட கட்ட அணைச்சுக்கவோ மாமந்தான் ஒருத்திய மச்சான் மச்சான் நினப்புல பச்சான் பச்சான் புரிஞ்சுக்க ஸ்ரீராமந்தான் நாட்டரசன் கோட்டையில நான் பிடிச்ச நாட்டுக்கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே பொஞ்சாதி நான் தானடி வள்ளி தேவானு ரெண்டு பேரையும் வளர்ச்சவன் நல்லவோ கந்தனானாகி பட்ட பாடுகள் கதையென சொல்லவோ இருமலரில் இளைய மலர் இதுதான் இரு கனியில் இனிய கனி இதுதான் நாட்டரசன் கோட்டையிலே என்ன பிடிச்ச என் நாட்டுக்கட்ட என் பொஞ்சாதி நீதானடி அடியே பொஞ்சாதி நான் தானடி பப்பா பப்பா ஏ பப்பா பப்பா அட பப்பா பப்பா ஏ பப்பா பப்பா நீ நான் இந்த மாதிரி ஜாலியா இருந்து எத்தனை நாள் ஆகுது எனக்கு நீங்க பயங்கர மூடு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா இமயமலையில இருந்து ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருக்கிறாராம் அவர் அந்த இமயமலையில எங்கேயோ அடியில இருந்தவராம் இப்பதான் வெளியில வந்திருக்கிறாராம் அவர் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா யாரையாவது ஒருத்தரோட கையெழுத்தை பார்த்துட்டாருன்னா அதை வச்சு அவங்களுக்கு நடந்தது நடக்கிறது நடக்க போறது நடக்க கூடாது எல்லாத்தையும் சொல்லிடுறாராம் உடனே எனக்கு யார் ஞாபகம் வரும் உன் ஞாபகம் தானே வரும் அதனால நீ என்ன பண்ற ஒரு கையெழுத்த இதை போட்டு தந்துடுற இதை நான் அந்த சாமியார் கிட்ட காட்டி உன் எதிர்காலத்தை பூரா கரெக்டா எழுதி வாங்கி வந்துடுறேன் எதிர்காலத்தை என் எதிர்காலத்தை பத்தி நான் சொல்லட்டுமா சொல் நான் அங்க சமையல் கட்டுல மாடா ஓய்ச்சிட்டு இருப்பேன் நீங்க இங்க பார்க்கல அது என்னங்க அது வள்ளி தேவானை தப்பு நான் கரெக்டா சொல்றேன் கேளு வள்ளி தேவானை என்று பேரையும் வளச்சவன் அல்லலோ நீங்க இங்க என் சக்குளத்தையோட டூயட் பாடிட்டு இருந்த கன்றாவிய பார்த்து தொலைச்சிட்டு அன்னைக்கு உங்க சட்டப்பையில டிவி வாங்குற ரசீதை பார்த்துட்டு கேட்டப்போ நம்ம வீட்டுக்கு தான் டிவி வரப்போகுதுன்னு சொன்னீங்க இன்னைக்கு எவன் வீட்டுக்கு டிவி போயிருக்குன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீ தப்பா எடுத்துக்கிட்ட டிவி என்ன நான் என்ன அவளுக்கு டெலிவிஷன் வாங்கி கொடுத்தேன் நினைச்சியா டிவி தயிர் வடை வாங்கி கொடுத்தேன் சும்மா இருங்க சுபத்ரா இந்த பாரு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தப்பு பண்ணிட்டேன் ஆமா அந்த பொண்ணு நான் காதலிச்சிட்டேன் அவளும் அவன் மனசை மொத்தமா என்கிட்ட கொடுத்துட்டா பெரிய மனசு அதுக்கு நான் துரோகம் பண்ணலாமா நீ இது ஒத்துக்க என்னப்பா ஜாலியா 3 பேரும் ஒரு குடும்பமா இருந்துட்டு போவோம் அதுல அந்த பொண்ணு சம்பாதிக்கிறா அவ பணம் நமக்கு கிடைச்சதுன்னா உன் தம்பியை படிக்க வைக்க அமெரிக்காக்கெல்லாம் அனுப்பலாம் அதனால நீ இதுல ஒரு கையத்தை போட்டுரு நான் போய் சட்டுன்னு ஒரு சின்ன தாலி கட்டி வந்துடுறேன் பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்திக்கு தாலி கட்டினா உள்ள தள்ளிடுவாங்க தெரியுமில்ல நீ அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டே எனக்கு தெரியுமே நீ தமிழ் பெண்மணி ஆச்சே இந்த கையெழுத்து தானே கொண்டாங்க வெக்கமா இல்ல கூட ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்க பேப்பரை கிஷ்டா வேற கையெழுத்து வாங்க தெரியாது எனக்கு வேற பேப்பர் இல்லையா நாட்டுல லலிதா நீ கவலையே படாத எப்படி கையெழுத்தோட நான் வருவேன் அப்புறமா எல்லாம்